ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கர்மா சீரிஸோட எபிசோட் 5 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட் 5ல நம்ம டாக்டரையும் அந்த அவர் கூட சுத்திட்டு இருந்தாலே ஒரு பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் வேவ் பார்த்துட்டே இருந்தாங்களே ரெண்டு பேரு. அவங்க யாரு, இந்த சைனாக்காரனுக்கு இருக்கிற ரகசியம் என்ன, நம்ம பாக் ஜேயிங் மாதிரி ஏன் நம்ம கிம் நடிக்கிறான் அப்படிங்கிற எல்லா ரகசியத்தையுமே செம்ம விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோட் 5குள்ள போலாமா? அண்ட் ஹலோ எவ்ரிவான், இது உங்கள் தமிழ் வாய்ஸ் யூனிவர்ஸ் அண்ட் நான் உங்கள் குரு. இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணா நம்ம கிம் அந்த காரில் ஏறி போயிட்டு இருந்தான் இல்லையா, அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு அந்த சீனை தான் காட்டுறாங்க. அப்படியே அவன் அந்த காரில் போயிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு உடம்பெல்லாம் வலிக்குது போல. அடச்சா, இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு இப்படி நடக்குது, ஒருவேளை அதுதான் காரணமா இருக்குமோ அப்படின்னு பேசிக்கிட்டே ஒரு ஃபிளாஷ் கட்ல அவனுக்கு என்ன நடந்ததுன்னு அப்படின்னு நினைச்சு பார்க்கறான். நம்ம சோடாபுட்டி டாக்டரும் அவர் கள்ள தொடர்பில் இருந்தார் இல்லையா, ஒரு பொண்ணு யோஜாங், அவங்க ரெண்டு பேருமே இறந்துருப்பாங்க இல்லையா. அவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல புதைச்சிட்டு ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த காருக்கு பின்னாடி வந்து அந்த டாக்டரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அவரோட கண்ணாடியை எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னு அவன் அவன்கிட்டே பேசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான் அப்படியே அந்த கார்ல. இப்போ எங்க போறான்னு பாத்தீங்கன்னா அந்த சிகப்பு காரை எடுத்துட்டு போயிட்டு அந்த டாக்டர் அவரோட காரை எடுத்து வந்து பார்க் பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் போறான். அங்க போயிட்டு நம்ம டாக்டரோட காரை பார்த்து ஏய் செம்மையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ல ஏறி அதை எடுத்துட்டு கிளம்பிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு கன்சீவான ஒரு பொண்ணு வந்து யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, என்ன சார் நடக்கிறீங்க, என் ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணோட தொடர்புல இருக்காருன்னு சொன்னேனே, அதுக்கான ஆதாரம் ஏதாவது கிடைச்சதா, அது கிடைச்சாதான் நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம டிடெக்டிவ் தாத்தா இருக்கார்ல, அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம டிடெக்டிவ் தாத்தா இந்த அம்மா கிட்ட இருந்து ஒரு மிஷனை வாங்கியிருப்பாங்க போல, இவங்களோட ஹஸ்பண்ட் யாரோ கள்ள தொடர்புல இருக்காங்க, இவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும், அதை அப்ளை பண்றதுக்கு தகுந்த ஆதாரம் வேணும் அப்படிங்கறதுனால நம்ம டிடெக்டிவ் தாத்தா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இப்போ அது சம்பந்தமா தான் கால்ல பேசிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தாவா நம்ம கோர்ட்ல நிரூபிக்கணும்னா நமக்கு ஸ்ட்ராங்கா ஒரு எவிடன்ஸ் வேணும், அதுக்காக தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், ஒரு போட்டோ எவிடன்ஸ் கிடைச்சா போதும், கண்டிப்பா உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்குறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அப்படியே அந்த பொண்ணா அவங்க ரூமுக்கு போய் லைட்ஸ் ஆன் பண்ணி தூங்கலான்னு போறாங்க. அப்பதான் அவங்க ரூம்ல ஒரு போட்டோ மாட்டி இருக்கிறத காட்டுறாங்க. நம்ம சோடாபுட்டி டாக்டர் இருக்காரு இல்லையா, அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டுங்க. இப்படி ஒரு அழகான வைஃபை வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணோட கள்ள தொடர்புல இருக்கான். அந்த கள்ள தொடர்புல இருக்க பொண்ணு பேர் வந்து யோஜாங்க. அந்த பொண்ணு இப்போ மட்டே ஆயிட்டு இப்போ டக்குன்னு ரொம்ப வேகமா ஒரு கார் வந்து நம்ம டிடெக்டிவ் தாத்தாவோட ஆபீஸ்க்கு கீழே நிக்குது. கார் உள்ள இருந்து அந்த நம்ம தாத்தா கிட்ட வேலை செய்யறாங்கல்ல, அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வேகமா தாத்தா கிட்ட போய் நிக்கிறாங்க. நம்ம தாத்தாவா என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியாதுல, ஏய் என்னடா பண்றீங்க, உங்ககிட்ட இருந்து ஒரு போட்டோ தானடா கேட்டேன், ஒரு எவிடன்ஸ் கூட உங்களால எடுத்துட்டு வர முடியாதா, துப்பு கட்டவங்களா அப்படின்னு திட்ட, இருங்க 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 இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேமரா எடுத்து போட்டோஸ் காட்டுறாங்க. உடனே தாத்தா, ஓ போட்டோஸ் எடுத்துட்டீங்களா, அது வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி போட்டோ ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா நம்ம சோடாபுட்டி டாக்டரு அந்த பொண்ணு கூட இருந்த போட்டோஸ் கூட சேர்ந்து நம்ம கிம் அவன் அந்த கோடாரியை வச்சு குத்தி கொன்ன போட்டோஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு. அதை பார்த்தா நம்ம தாத்தா ரொம்ப ஷாக்கா நிக்க, அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன சொல்றாங்க, நம்ம சீக்கிரமா அதை போலீஸ் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம சைனாக்காரன் தங்கியிருக்கான் ஒரு கார் குடோன்னு, அங்க தாங்க காட்டுறாங்க. நம்ம சைனாக்காரனுக்கு இப்போ நம்ம பாக் ஜேயிங் கால் பண்ணி, டேய் உனக்கான பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன், இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்ல, சரி இடத்த சொல்லு நான் வர்றேன் அப்படின்னு சைனாக்காரன் சொல்றான். உடனே நம்ம பாக் ஜேயிங் ரொம்ப திமிரா, ஓ நான் என்ன இடம் சொன்னாலும் வந்துருவியாடா, சரி நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன் எந்த இடம்னா அந்த இடத்த கண்டுபிடிச்சு இன்னைக்கு நைட் 8 மணிக்கு வாடா அப்படின்னு சொல்லி அவன் காலை வச்சிடறான். ஆனா நம்ம பாக் ஜேயிங் இருக்கிற இடத்துல சுத்தி ஒரே பேப்பரா இருக்கு, ஒரு பேக் உள்ள ஒரு சுத்தி எடுத்து அப்படியே உள்ள வைக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் டம் அடிச்சுட்டு இருந்தான், அந்த டம் எடுத்து இந்த பீர் பாட்டுக்குள்ள போட்டுறாங்க பைத்தியம். இப்போ அப்படியே கட் பண்ணா திரும்ப நம்ம சைனாக்காரனோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவன் அப்படியே வீட்டுக்கு வெளியில போன் பேசிக்கிட்டே வர்றான். இவன் சைனாக்கு போறதுக்கு கப்பல் ரெடி பண்ணிருப்பான் போல, அவங்ககிட்ட தான் பேசுறான். அவங்க உடனே நீ வரலன்னா அந்த கப்பல் கிளம்பிடும், முடிஞ்ச அளவு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்ல இவன் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வரான். திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அந்த காருக்குள்ள இருந்து நம்ம கிம் தான் அப்படியே நடந்து வரான். நடந்து வந்து அப்படியே நம்ம சைனாக்காரனை பாக்குறான். சைனாக்காரனும் ரொம்ப வியப்பா பாக்குறான். திடீர்னு நம்ம கிம், ஏய் என்னடா சைனாக்காரா, ஃப்ரெண்டை பார்த்த சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னே தெரியலையா, அப்படியே சில மாதிரி நிக்கிற அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க, அப்படியே பிளாஷ் கட்ல நமக்கு ஒரு சீனை தான் காட்டுறாங்க. ஒரு ஜெயில நம்ம கிம் இருக்கான். கிம்ம சுத்தி நிறைய ஜெயில் கைதிகளாம் இருக்காங்க. கிம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போறான் போல, அதனால கிம் தான் வச்சிருந்த எல்லா பொருட்களுமே எடுத்து அங்க இருக்கிற ஜெயில் கைதிகளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கான். அவன் வச்சிருந்த சாராய பாட்டில் எடுத்து ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டான். அவன் நியூஸ் பேப்பருக்கு நடுவுல சில புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கான், அதையும் எடுத்து ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு இதெல்லாம் ரொம்ப ரேரா பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்றான். புக்கை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க என்ன புக்குன்னு. இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்க இருக்கிற ஒருத்தன் நம்ம கிம்ம பார்த்து கேட்கறான், நீங்க ஜெயிலுக்குள்ள வந்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு கேட்க, அவனே தலையை சொரிஞ்சுக்கிட்டு 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்தா நம்ம சைனாக்காரன் தாங்க இருக்கான், நல்லா முழு முழுன்னு அழகா இருக்கான். இப்ப அவனை பார்த்து என்னடா பேசவே மாட்ற,
இப்போலாம் ஊருக்குள்ள சைனாக்காரங்களுக்கு நிறைய வேலை கிடைக்குதான். அப்படி உனக்கு ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் டைரியிலேருந்து அவன் ஃபோன் நம்பர் எழுதின சீட்டை வந்து அந்த சைனாக்காரன்ட்ட கொடுத்துட்டு சரி போயிட்டு வரேன்ப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிலீஸ் ஆகி போயிடுறான். ரிலீஸ் ஆகி வெளியில் வரப்பவே 2 பேர் இன்னும் டம் அடிச்சிட்டு இருக்காங்க. அவனுங்கள்ட்ட போயிட்டு டம்மை வாங்கி அடிச்சுட்டு என்னடா அது கிருட்டுன்னு வருது, ரொம்ப நாள் கழிச்சு குடிக்கிறோமோ அப்படின்னு அவன் தனக்கு தானே பேசிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வர்றா. அட யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோஜங் தாங்க. அவ நம்ம கிம்மை கூப்பிட்டு ஏய் எப்படி இருக்க அப்படின்னு கேட்க அவன் உடனே நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க, நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டியோ, ரொம்ப விரக்தியில பேசுற அப்படின்னு கேட்க இப்ப எதுக்கு ஜெயில் வாசல்ல நின்று பைத்தியம் மாதிரி வளர்ற, வந்து காருக்குள்ள ஏறு அப்படின்னு சொல்றான் நம்ம யோஜங்கு. உடனே அவன் காருக்குள்ள ஏறிட்டு அப்புறம் என்ன பிசினஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்க எங்க போகுது, ஊருக்குள்ள ஒரு ஆம்பளைங்க கூட இல்ல, பார்க்க தான் ஆம்பளைங்க மாதிரி இருக்கானோ ஆனா ஆம்பளை மாதிரி எவனுமே நடந்துக்க மாட்டானோ, எனக்கு ஏத்த ஒரே ஆம்பளை நீ தான். ஓ அப்படியா, சரி வா எவ்வளவு கொளுத்த பணக்காரன் ஏறியான்னு பார்த்து வேட்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி காரை எடுக்கிறாங்க. ஜெயில விட்டு அப்பதான் வெளியே வர்றான். வெளியே வர்றப்பவே திருடுற எண்ணத்தோட தான் வெளியில வர்றான். இப்ப அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேருமே சேர்ந்து எப்படிலாம் திருடி இருக்காங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. இப்ப நம்ம யோஜங்க அப்படியே சைக்கிள் அப்படியே செம்ம அழகா அப்படியே ஓட்டிக்கிட்டே வர்றா. ஓட்டிட்டு வந்து ஓரமா நிப்பாட்டுறா. ஓரமா நிப்பாட்டின உடனே அங்க இருக்கிற சைக்கிளிங் பண்ற எல்லாருமே ஓ வாங்க வாங்க நம்ம டீமுக்கு ஒரு புது மெம்பர் வந்திருக்காங்க அப்படின்னு வெல்கம் பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒருத்தனா அப்படியே வலிஞ்சுக்கிட்டே பக்கத்துல வர்றான். ஆக்சுவலா இவன் தான் இவங்களோட டார்கெட், பெரிய பணக்காரன் போல. இவன் அப்படியே பக்கத்துல வந்து ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு நான் அப்பேஜங்ல டெர்மட்டாலஜி கிளினிக் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பீத்திட்டு இருக்கான். இவளும் அப்படியே கேஷுவலா ஓ டெர்மட்டாலஜி கிளினிக்கா அப்படியே பேசுறா. இப்ப அப்படியே கட் பண்ணி அதே டெர்மட்டாலஜி கிளினிக்ல இவங்க பிளான் போட்ட மாதிரியே அந்த யோஜங்கு அவனோட இடத்துக்கு போய் எப்படியோ பேசி வலையில விழ வச்சுட்டா போல. இப்ப இந்த டெர்மட்டாலஜி டாக்டரா அப்படியே பக்கத்துல வந்து ஹேய் செல்லம் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ற. டக்குனு அந்த கதவை திறந்துட்டு உள்ள நம்ம கிம்மும் வர்றான். டேய் என்னடா பண்ற, அவ யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு கேட்க நம்ம யோஜங்கா அப்பா அப்படின்னு சொல்றா. உனக்கு கிம்மு எலை அதிகம் பொண்டாட்டில அப்படின்னு சொல்லிட்டு பொக்குன்னு அடிக்கிறான். அவனை போட்டுக்கிட்டு அடிச்சு முடிச்சுட்டு ஒரு ஓரமா நிக்க வச்சு அவன்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையுமே ஆட்டையை போடுறான். அவன்கிட்ட இருக்கிற காசை ஆட்டையை போடுறது மட்டும் இல்லாம அப்படியே அவன் செல்லை வாங்கி அதுல அவனுக்கே தெரியாம லோனை வாங்கி அதுல இருந்து ஒரு காசை வேற டெபிட் பண்ணி விடுறான். அவன் கார்ல உட்காந்துருக்க யோஜனுக்கு நீ தாண்டா கெத்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசுறா. ஒருத்தன் விட்டா இன்னொருத்தனை பாருங்க ஒரு கிழட்டு பையன் அவனை எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டா போல. அந்த கிழட்டு பையன் கூட யோஜன் சுத்துறது போறது வர்றது இது எல்லாத்தையுமே கிம் அந்த தாத்தாவுக்கே தெரியாம போட்டோஸ் வீடியோஸ்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காப்புல. யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய பிசினஸ் மேன் போல. பட் டக்குனு நம்ம கிம் என்ன பண்றான், அவர் இருக்கிற இடத்துக்கே போறான். கிம் உள்ள போறப்போ அங்க வெளியில இருக்க ரிசப்ஷனிஸ்ட் தடுக்கிறாங்க. ஆனா இவனா கையை விடு அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு இவன் பாட்டு கெத்தா உள்ள போறான். உள்ள போயிட்டு நம்ம தாத்தாவை பார்த்து நான் தாத்தா உங்களுக்கு போட்டோ பேசிருக்கே பரவாயில்ல சூப்பரா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இவன் எடுத்த எல்லா போட்டோஸையும் காட்டுறான். அந்த தாத்தாவுக்கா பயங்கரமான ஷாக்கு. உடனே அவனை பொறுமையா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்ல ஓகே பரவாயில்ல விடுங்க நம்ம ஒரு டீல் பேசிக்கலாம், டீல் பேசி எல்லாத்தையும் சமாதானமா முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறான். இப்ப அடுத்த சீன்லயே நம்ம கிம் யோஜங்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் இந்த கிழவன் இன்னும் இவ்வளவு லேட் பண்றான் அப்படின்னு கேட்க உடனே கிம் வயசான ஆள் இல்ல அப்படிதான் இருப்பாங்க, ஸ்லோவா தான் இருப்பான். ஆமா நீ எப்படி இந்த வயசான ஆளை போய் விழ வச்ச அப்படின்னு கேட்க என்ன பார்த்தா பொணமே லவ் பண்ணும் அப்படின்னு அவன் ரொம்ப தெனாவட்டா பேசுறா. உடனே நம்ம கிம் உன்னை சும்மா நினைச்சேன் நீ திறமசாலி தான் போலயே அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறப்பே யோஜங்கோட மொபைலுக்கு 50 மில்லியன் யான் டக்குன்னு கிரெடிட் ஆகுது. உடனே கிம் சரி வா பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல யோஜங்கு இன்னும் வேலை முடியல, இன்னும் நிறைய வேலை இருக்கு, பார்ட்டிலாம் நம்ம அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இன்னொருத்தங்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறா. இப்போ அவ பேசுறதுதான் நம்ம சோடா புட்டி டாக்டர். இதே நேரத்துல நம்ம கிம்முக்கு ஒரு கால் வருது. கிம்மும் எடுத்து பேசுறான். ஆனா அவனுக்கு யாருனே தெரியல. யாரையா பேசுற நீ யாருனே தெரியல அப்படின்னு சொல்ல என்ன போய் மறந்துட்டியா, நம்ம எல்லாம் ஒரே ஜெயில தானே இருந்தோம் அப்படின்னு சைனாக்காரன் சொல்ல என்னது ஒரே ஜெயிலையா, டேய் சைனாக்காரா நீ தான் பேசுறியாடா அப்படின்னு அப்பதான் சொல்றான் நம்ம கிம். எப்படிடா இருக்க, நீ சாதாரணமான போன் பண்ண மாட்டியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க உடனே சைனாக்காரன் சொல்றான் ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை பண்ணா நிறைய காசு வரும், நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிக்கலாமா அப்படின்னு கேட்க முடிக்கலாமே சரிவா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே ஒன்னா மீட் பண்றாங்க. ஒன்னா மீட் பண்றப்பதான் அந்த சைனாக்காரன் நம்ம கிம் கிட்ட சொல்றான் இந்த மாதிரி பாக்சே அவனோட அப்பாவே கொல்ல சொன்னதாகவும் கொன்னா 200 மில்லியன் வான் வர்றதாகவும் அதுல ஒரு 30% தனக்கு தர்றதாகவும் இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸையும் சைனாக்காரன் நம்ம கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே டேய் என்னடா சைனாக்காரா இப்படி பேசுற, இப்பெல்லாம் யாரா 200 மில்லியன் வானுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போடுறா, குறைஞ்சது 500 மில்லியன் வானாவது இருக்கும்டா அப்படின்னு இவன் தான் நம்ம சைனாக்காரனுக்கே சொல்லியிருக்கான் போல. சரி யார் அவன் அப்படின்னு கேட்க அந்த சைனாக்காரன் உடனே அப்படியே கையை காட்டுறான். அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளதான் உட்காந்து இந்த பாக்ஜியை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்த கிம்மு ஹேய் இவனாடா
இவன் சரியான சைக்கோ வச்சேடா. அப்பயும் வேலைக்கு போகாம விட்டியே தான் இருந்தான், இப்பவும் வேலைக்கு போகாம விட்டியே தான் இருக்கான். ஆனா எப்படி சந்தோஷமா இருக்கானே தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, சைனாக்காரன் உனக்கு முன்னாடியே அவனை தெரியுமா அப்படின்னு கேட்கறான். ஆமாமா தெரியும், அப்போச்சு ஒரு சின்ன நகரம் தானே, இவெல்லாம் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இங்க பாரு உன் மூஞ்சியை பாரு, தன்னோட அப்பாவே பணத்துக்காக கொள்ற உன் மூஞ்சி இதோ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக் ஜெயங் மூஞ்ச ஒரு க்ளோஸ்அப் வைக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி சர்ச்சில் பாக் ஜெயங்கோட அப்பா உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. சர்ச்சில் அவர் பிரேயரை முடிச்சுட்டு கிளம்புறப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே வாங்க செலிப்ரேட் பண்ணலாம், நான் உள்ள இருக்க எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் வாங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, அவர் ஒன்னே எனக்கு நடந்த ஆக்சிடென்ட்லேருந்தே நானும் மீண்டு வரலாமா, நான் அதுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்ல அவங்க ஃப்ரெண்டா ரொம்ப வற்புறுத்துறாங்க. ஆனால் இவர் ஒத்துக்கவே இல்லை, நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு நேராக போயிடுறாரு. ஆனால் அவரோட ஃப்ரெண்டா கேக்கையாவது கொடுத்து விட்டுருக்கலாமே அப்படின்ட்டு கேக் எடுக்கிறதுக்காக அந்த சர்ச்சுக்குள்ள திரும்பியும் போறாங்க. இதே நேரத்தில் நம்ம கிம்மும் சைனாக்காரனும் இந்த பாக் ஜெயங்கோட அப்பாவை கொள்றதுக்காக ரெடியா கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக பாக் ஜெயங்கோட அப்பா வந்த உடனே கிம்மு வண்டியை ரொம்ப வேகமா எடுத்துட்டு போய் மட்டார்னு ஒரு ஏத்து, அப்பயும் அவர் சாவே இல்லை. இப்போ வேற வழியே இல்லாம திருப்பி ரிவர்ஸ் கீரை போட்டுட்டு திருப்பியும் பின்னாடியே வந்து ஒரு ஏத்துறாங்க. அவரா பறந்து போய் அப்படியே கீழே விழுவுறாரு. சைனாக்காரன் அவர் செத்துட்டாரா இல்லையான்னு பாக்கிறதுக்காக வெளியில வர்றான். வெளியில வந்து பார்த்துட்டு அவன் எந்திரிக்கிறான். ஏஞ்சி பார்த்தா அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு நெல் மாதிரி தெரியுது, யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரி. சரின்னு உத்து பாக்குறான். உத்து பார்த்தா யாரோ ஒரு லேடி அங்கே போன் பேசிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தா அவன் ரொம்ப வேகமா ஓடி போறான் அந்த லேடியை துரத்திக்கிட்டு. ஆனா அந்த லேடியா மின்னல் வேகத்துல எங்கேயோ போய் ஒளிஞ்சிடுறாங்க. இந்த நேரத்துல நம்ம கிம் அப்படியே வெளியில வந்து அவன் செத்துட்டானா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டே டேய் சைனாக்காரா சைனாக்காரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே இந்த சைனாக்காரன் ஓடி வந்து நம்ம பண்ண கொலைய ஒரு பொண்ணு பார்த்துட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்ல, ஆனா கிம்மா டேய் இவனும் சாவே இல்லை, இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்க சைனாக்காரன் திருத்துன்னு முழிக்கிறான். டக்குன்னு நம்ம கிம்மு வண்டியை திறந்து சரி சீக்கிரம் அவனை தூக்கி உள்ள போடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூக்கி அவனை உள்ள போட்டுடுறாங்க. உள்ள போட்டு போய்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம சைனாக்காரன் என்ன பண்றான், பாக் ஜெயங்கோட அப்பாவோட வாயில கையை வச்சு மூச்சு திணற வச்சு அப்படியே கொண்டு போடுறான். இதை பார்த்தா நம்ம கிம்மு டேய் உன்னை யாரா கொல்ல சொன்னது, இப்போ அவனை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மூச்சு திணறி தான் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு வந்துடும், இது கொலைன்னு நினைச்சுப்பாங்கடா அப்படின்னு சொல்றான். உடனே சைனாக்காரன் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்காம விடவே மாட்டேன் அப்படின்னு மூஞ்சி ஒரு மாதிரி அகோரமா வச்சுக்கிட்டு சொல்ல நம்ம கிம்முக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்போ அந்த நேரம் பார்த்து நம்ம யோஜனுக்கு இந்த டாக்டரை வசியப்படுத்தி படுக்க வச்சிருக்கா. இப்போ அவனை போட்டோ எடுத்து கிம்முக்கு அனுப்பிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறான். ஆனா கிம் எடுக்கவே இல்லை. அவன் தான் அங்க கார் ஓட்டிட்டு இருக்கான ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில. இப்போ டக்குன்னு கிம் அந்த டாக்டர் தூங்கிக்கிட்டு இருக்க போட்டோவையும் இவன் அனுப்பின மெசேஜையும் பார்த்துட்டு டேய் சைனாக்காரா இந்த பணத்தை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும், இப்போ நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சைனாக்காரனை விட்டுவிட்டு இவன் மட்டும் அந்த பணத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். அப்படி போய் இவன் மட்டும் ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு யோஜனுக்கு கால் பண்ணி இங்க பாரு நான் ஒரு செமையான பிளான் போட்டு வச்சிருக்கிறேன், அதை மட்டும் செஞ்சுட்டா போதும் நம்ம லைஃபே செட்டில் ஆயிடும் அப்படின்னு பேசிட்டு அது என்ன பிளானுங்கிறத அப்படியே நம்ம யோஜன்கிட்டையும் சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்ல பாக்குறான் காருக்கு உள்ள இருந்து அங்க ஒருத்தன் அப்பாவையே ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுட்டு இருக்கான். இப்போ அவன் கிட்ட போய் அவனோட ட்ரெஸ்ஸை காசு கொடுத்து வாங்கிருப்பான் போல. வாங்கி அவன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நேரா எங்கேயோ போயிட்டு இருக்கான். அட எங்க போறான்னு பார்த்தா ஒரு பாலத்துக்கு மேல அந்த பணத்தோட அவனு பிரிட்ஜ் மேல போய் உட்காந்துறான். உட்காந்துட்டு யோ கிளவா நீயே ஏஞ்சி கூச்சிரியா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு பணத்தோட போய் பேசிட்டு இருக்கான். இப்போ கரெக்டா டாக்டர் யோஜங்க வர கார்ல அதை தூக்கி போடுறதான் பிளான். இப்போ அதுக்காக வேணும்னே நம்ம யோஜக அந்த சோடாபடி டாக்டரை கான்சென்ட்ரேட்டை மிஸ் ஆக வைக்கணும்னே பிளான் பண்ணி அவருக்கு வேணும்னே கிஸ் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கா. இப்போ கரெக்டா அந்த கார் வர்றப்போ நம்ம கிமு மேல இருந்து அந்த பணத்தை கீழே தூக்கி போட்டுறான். அந்த பணமா கரெக்டா நம்ம டாக்டரோட கார் மேலே போய் விழுந்துட இவன் பிளான் போட்ட மாதிரியே எல்லாமே நடக்குது. உடனே அங்க இருந்து அந்த கிம்மு போடுறா நான் கையை வச்சா அது நடக்காம இருக்குமா அப்படின்ற மாதிரி அவனே பெருமையாக பேசிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க கிம்மு சைனாக்காரனை பார்க்க வந்திருப்பான் இல்லையா. இப்போ அவன் எதுக்கு வந்திருக்கானா பாக் ஜெயங் கிட்ட பணம் வாங்குறதுக்காக சைனாக்காரன் போறான். அவனை கூட்டிட்டு போறதுக்காக தான் அவனும் வந்திருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் கார்ல பேசிக்கிட்டே போறாங்க. நீ மட்டும் அன்னைக்கு அந்த பணத்தை கரெக்டா இடிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க தேவையே இல்லை அப்படின்னு அவன் சொல்ல உடனே நம்ம கிம்மு நான் என்ன பண்றது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட ஸ்டைல நான் எப்படி சால்வ் பண்ண முடியுமோ அப்படி பண்ணேன், ஆனா அது எல்லாமே தப்பா முடிச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு அவனு கேட்கறான். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம சைனாக்காரன் தங்கியிருந்தான் இல்லையா அந்த கார் குடோனு, அங்க போலீஸ்காரங்களாம் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அங்க வந்து போலீஸ்க்கும் தெரிஞ்சு போயிட்டு ஏன்னா அங்க வந்து கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இந்த சைனாக்காரன் அவனுக்கு கொன்னது எல்லாமே. ஸோ அங்க வேலை செய்யறவங்கள்ட்ட அந்த சைனாக்காரனோட போட்டோவை காட்டி இவன் எங்க இருக்கான் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம பார்ஜேங்க ஒரு காரை ரெண்டுக்கு வாங்கி அது உள்ள உட்காந்து இந்த சைனாக்காரனை எப்படி கொள்றதுன்னு பிளான் போட்டுட்டு இருக்கான். அதாவது நம்ம பார்ஜேங்க என்ன பிளான் போட்டு வச்சிருக்கான்னா பணத்தை டிக்கில இருந்து எடுத்துட்டு வர்ற மாதிரியும் அப்படியே அந்த டிக்கில இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு போனை வச்சு அதுல டைமர் செட் பண்ணிடுற மாதிரியும் அந்த டைமர் கரெக்டா முடிகிறப்போ அதுல இருந்து ஒரு சவுண்ட் வரும் இல்லையா. ஸோ சைனாக்காரன் டிஸ்ட்ராக்ட் இப்படி திரும்புறப்போ அவன் வச்சிருக்க சுத்தியில் எடுத்து மட்டார் அடிச்சு கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவன் பிளான் போட்டு வச்சிருக்கான். இப்போ அவன் பிளான் போட்டு வச்சது எல்லாத்தையும் ரிகர்சலும் பண்ணி பார்த்துட்டான். அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்பவே டக்குன்னு அந்த இடத்துக்கு சைனாக்காரன் வந்துட அப்படியே ஒரு மழுப்பி அவன் அப்படியே உள்ள உட்கார வச்சிடறான். சரி வா நம்ம ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அங்க கூட்டு போறான். அங்க போய் தான் பணம் தரதா சொல்லியிருப்பான் போல. இது எல்லாத்தையுமே கிம் ஆப்போசிட்ல இருக்கிற கார்ல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டு டேய் நான் என்ன சொன்னா இவன் என்னடா செய்யறான் அப்படின்னு இவன் புலம்பிக்கிட்டு பாக்ஜி
ஜியோட காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அப்படி போறப்போ திடீர்னு ஒரே டிராஃபிக் ஜாம். என்னன்னு பார்த்தா போலீஸ் செக்கிங் நடந்துட்டு இருக்கு. உடனே நம்ம சைனாக்காரன் ஆஹா நம்ம கொன்னது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு போல அதான் செக் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவன் ஃபேஸ் அப்படியே மறைக்க ட்ரை பண்றான். ஆனா பாக் ஜியோங்க உனக்கு என்ன வேணும், எதுக்கு மூஞ்சியெல்லாம் செக் பண்றீங்க அப்படின்னு கேட்க நாங்க ஒரு கொலைகாரனை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோவை பார்த்தா அதுல நம்ம கிம் இருக்கான். அதான் நம்ம கிம் டாக்டரை கொன்றுப்பான் மண்வெட்டியை வச்சு. அது எல்லா போட்டோமே அப்படியே ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கானோ. இதை பார்த்தா சைனாக்காரனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆனா பாக் ஜியோங்க இவனை பார்த்தாலே தெரியல எவ்வளவு பெரிய சைக்கோவா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க டக்குன்னு அந்த போலீஸ்காரன் என்ன பண்றான், வேகமா பின்னாடி போய் பாக்குறான். நம்ம சோடாபுட்டி டாக்டரோட கார் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா கார் உள்ள யாருமே இல்ல. கிம்மு சுதாரிச்சு அந்த மலைக்கு நடுவுல ஏறி மேல போயிட்டான் போல. திடுதிடுன்னு ஓடிட்டு இருக்கான். உடனே அந்த போலீஸ் அவங்க ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி சொல்லிடுறான், இந்த மாதிரி அந்த சோடாபுட்டியோட கார் இங்கதான் இருக்கு, இங்கதான் இங்கேயோ இருக்கான் போல அந்த கிம் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே நிறைய போலீஸை கூட்டிட்டு நம்ம கிம்மை தேடுறதுக்காக அந்த கிம் இருக்கிற இடத்தையே சுத்து போட்டுறாங்க. இப்ப இந்த பார்ச்சை என்ன பண்றான், இது ஒரு பாலடைஞ்சு போன பில்டிங். கிம் முதல்ல அந்த டாக்டரையும் அந்த யோஜனையும் புதைச்சிருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கே வந்திருக்கான். வந்து இவன் பிளான் போட்ட மாதிரியே கரெக்டா அந்த காருக்கு பின்னாடி போய் கேஷ் எடுத்துட்டு வர மாதிரி ஆக்ட போட்டு அங்கேயே செல்ல வச்சுட்டு வந்துடுறான். வந்துட்டு இரு இரு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேக்கை கொடுக்க அவன் செக் பண்றப்பவே அது உள்ள காசு இல்லை, வெறும் பேப்பரா இருக்கு. எங்கடா என் காசு அப்படின்னு கேட்க டக்குனு அந்த போன் எல்லாரும் அடிக்குது. அவன் திரும்புற கேப்ல அவன் சுத்தியில வச்சு அடிக்க போவ நம்ம சைனாக்காரன் பொசுக்குன்னு தடுத்து போடுறான். தடுத்துட்டு ஏண்டா இதை தான் நீ இவ்வளோ நேரமாக உட்காந்து ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தியா, ஏன்னா இந்த சுத்தியில் வச்சு கொண்டுலாம் நீ நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியில் எடுத்து மட்டார் பாச்சி அங்கே போட்டு பொழந்து எடுத்து போடுறான். இப்போ சைனாக்காரனுக்கு அந்த கிம் கால் பண்ண, டேய் எங்கடா இருக்க சைனாக்காரா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க அவனும் தான் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம கிம்முக்கு தான் அந்த இடம் ரொம்ப நல்லாவே தெரியுமே. இவனும் இப்போ அந்த பில்டிங் வந்துட மேலே போய் பார்த்தா சைனாக்காரன் அந்த பாச்சி அங்கே ஒரு சேர்ல கண்ணெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கான் அடிச்சு. அங்கே வந்து கிம்மு கண்ணாமனான்னு கத்துறான், நான் மாட்டிக்கினேடா, இங்கே பாரு செல்ல பாரு, நான் பண்ண கொலை எல்லாத்தையுமே போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, என் போட்டோ முதற்கொண்டு எல்லாத்தையுமே இருக்கு, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன், இப்போ என்ன பண்றேனே தெரியல அப்படின்னு சொல்ல அந்த சைனாக்காரனா சரி விடு நீ என் கூட சைனாக்கு வந்து அப்படின்னு சொல்ல கிம்மா டேய் நம்ம இருக்கிற இடத்தையே சுத்து போட்டுட்டாங்க, நம்மளால துறைமுகத்துக்கே போக முடியாது, எப்படிடா நம்ம சைனாக்கு போறது அப்படின்னு அவன் கதறான். ஆனா நம்ம சைனாக்காரனா அதெல்லாம் விடு, ஃபர்ஸ்ட் இவனை கொல்லுவோம், கொண்டு முடிச்சுட்டு நம்ம எதா இருந்தாலும் யோசிப்போம் அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா கிம்மு டக்குன்னு நம்ம பாச்சி அங்க பார்த்துட்டு ஒரு யோசனையை போடுறான், இவன் நம்ம ஹைட்லேயே இருப்பான்ல, இவனும் நானும் ஒரே ஹைட்டு தானே அப்படின்னு பேசிக்கிட்டு சைனாக்காரனுக்கு பக்கத்துல பொறுமையா வந்து டப்புன்னு ஒரு உடஞ்ச பீஸ் எடுத்து சைனாக்காரனை கழுத்து கிழிச்சிடுறான். கழுத்துல இருந்து ரத்தம் பொலப்பொலன்னு ஊத்துது. நம்ம சைனாக்காரனா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு கெட்ட வாதத்துல கிம்ம திட்டிட்டு அவன் அடிக்கப்படுறான். ஆனா என்ன பண்றது, அவன் தான் கோடு போட்டானே கழுத்துல. நம்ம கிம்மு அப்படியே திமிரா பேசுறான், ஏன்னா சைனாக்காரா ஊர் விட்டு ஊர் வந்து எங்களே அழிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்டுட்டு அவனை பொக்கு அடிச்சு ஒரு உயரமான இடத்துல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். சைனாக்காரனா சொங்கின்னு கீழே போய் கீழே இருக்க கம்பியில அப்படியே குத்தி அதே இடத்துல இறந்து போயிடுறான். இப்ப கிம் அவனை பார்த்து சொல்றான், நீ என் ஃப்ரெண்ட் இல்லடா, அதான் உனக்கு வலிக்க கூடாதுன்னு ரொம்ப சீக்கிரமா கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி சைகோ மாதிரி சிரிக்கிறான் அவன். இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாக் ஜியோங் முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா கிம்மோட ட்ரெஸ்ஸை பாக் ஜியோங் போட்டிருக்கான், பாக் ஜியோங்கோட ட்ரெஸ்ஸை கிம்மு போட்டிருக்கான். நம்ம பாக் ஜியோங்க்கு ஒண்ணுமே புரியல. உடனே கிம்ம பார்த்து ஏய் யாருடா நீ, என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க நம்ம கிம் அப்படியே பொறுமையா பக்கத்துல வந்து இங்க பாரு, இனிமே நீ தான் கிம், நான் தான் பாக் ஜியோங் அப்படின்னு சொல்ல என்னடா உளர்ற அப்படின்னு பாக் ஜியோங் ரொம்ப ஷாக்கா பாக்குறான். ஆனா நம்ம கிம் இனிமே நான் தான் உன்னோட அடையாளத்துல வாழ போறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சைக்கோ மாதிரி சொல்ல நம்ம பாக் ஜியோங்க்கு ஒண்ணுமே புரியவே இல்லை, என்னடா சொல்றான் இவன் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே ஒரு சஸ்பென்ஸோடயே எபிசோட் 5 முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் எபிசோட் 5. நான் பார்த்த சீரீஸ்லயே இந்த கர்மா சீரீஸ் தாங்க லாஸ்ட் வரைக்கும் பார்த்தாதான் உங்களுக்கு ஸ்கிரிப்டே புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை எழுதி வச்சிருப்பானுவோ. எபிசோட் 6ல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு வியூவர்ஸ் நீங்க ஒன்று நினைச்சு வச்சிருப்பீங்களே, அதெல்லாம் என்னன்னு அப்படியே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எபிசோட் 6ல சந்திக்கலாம். ஆண்டில் தி சைனிங் ஆஃப் தமிழ் வாய்ஸ் யூனிவர்ஸ் குரு.